நோய் நீங்கும், கஷ்டம் நீங்கும் என்பது யார் சொன்னது? ஹதீஸ்கள் இல்லை, சஹாபாக்களும் சொல்லவில்லை, தாபீன்கள் காலத்தில் இல்லை, இமாம்கள் வாழ்ந்த அந்த நல்ல காலத்தில் இல்லை, ஷாபி இமாம் சொல்லவில்லை, இமாம் புகாரி இமாம் சொல்லவில்லை. அப்ப இந்த உலகத்திலே நேர்வழி நடந்த குர்ஆனை சுன்னாவை நபி வழியை பின்பற்றி நடந்தவங்க யாருமே காட்டாத, நபிகளிடமிருந்து அவர்கள் வழியாக எடுத்துக்கொள்ளாத ஒரு விடயம்தான் இது என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தொழுங்க, அதுக்கு பின்னால நான் சொல்லி தர்றதை நீங்க செய்யுங்க, நான் சொல்லி தர்றதை நீங்க செய்யுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அதவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மதின் நபியிர் ரஹ்மா. ரஹ்மத்துடைய நபி பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன். அந்த ரஹ்மத்துல் ஆலமீனுடைய பொருட்டினால யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர்களை முன்னோக்கி உன்னிடத்துல நான் கேட்கிறேன், எனக்கு ஷிஃபாவத்தா. உன்னிடத்துல முன்னோக்கினது யார? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொருட்டால கேட்கலுமா? உலகத்துல உள்ள காலத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொருட்டால கேட்க முடியும்னு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு ஷிர்கையா கற்றுக் கொடுத்தாங்க? இந்த ஹதீஸ் எல்லாம் தெரியாதா? தெரியும், தெரியும். பேசக்கூடிய எல்லாருக்கும் ஹதீஸ் தெரியும், ஆனா ஏத்துக்கொள்றதுக்கு மனம் இல்லை. காரணம் என்ன? அந்த அளவுக்கு வெறுப்பு. அகிலத்துக்கே ரஹ்மத்தா அனுப்பப்பட்ட நபி ரஹ்மத்துல் ஆலமீன் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொருட்டால வச்சு கேட்கறதுக்கு என்ன இல்லை? அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, இவ்வளவும் தான். அப்ப அந்த சஹாபி பொருட்டால கேட்டிக்கிறாங்க. ஓகே, சரி, நம்ம பொருட்டால கேட்க முடியுமா முடியாதா? அந்த காலத்துல தான் உசுரோட இருந்தாங்களே, இந்த காலத்துல உசுரோட இல்லையே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் உசுரோட இருக்கிற காலங்கள் மட்டும்தானா, இல்ல இந்த வரைக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் தானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன்ன்றது இந்த உலகத்திலிருந்து அவங்க இல்லாம போனதுக்கு பின்னாலையும் தான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னது இந்த காலம் வரும் வரைக்கும், இந்த உலகம் முடியும் வரைக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன், சய்யிதுல் முர்சலீன், இமாமுல் முத்தகீன், இப்படிப்பட்டவங்களை வச்சு நாங்க என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் இடத்துல பொருட்டாக வச்சு கேட்க கூடாது. ஆனா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு திட்ட தெளிவாக பயம் இல்லாம பகிரங்கமா சொல்றாங்க. அப்ப பொருட்டால கேட்க முடியுமாண்டா ஹதீஸ் திட்ட தெளிவாக ஆதாரம் இருக்குது, பொருட்டால கேட்க முடியும். அடுத்ததாக 4444 ஓதுறாங்களே, எதுக்காக வேண்டி 4444 ஓதணும்? நீங்க 4444 ஓதுனாலும் சரி, இல்ல 44 ஓதுனாலும் சரி, இல்ல 444 ஓதுனாலும் சரி, பெருமானார பொருட்டால வச்சு கேட்க முடியுமா முடியாதா? அங்க 4444 ஓதுனா என்ன, 44 ஓதுனா என்ன? கேட்க முடியும். அப்ப இதுல ஷிர்கிக்குதா? அந்த சஹாபி செஞ்சா அது ஷிர்கு கிடையாது, அவங்க ரலியல்லாஹு அன்ஹு. நாங்க ஸலாத்து நிறைய ஓதுனா அது உங்களோட பார்வையில ஷிர்காக விளங்குது, நாங்க எல்லாம் யாரு? லானத்துல்லாஹி அலைஹா. என்ன அநியாயம் இது? இதுக்கு தான் சொல்லுவாங்க, மார்க்கத்தை ஒழுங்கான முறையில் விளங்கல்ல, அதனால தான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? தப்பு தப்பா மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. மார்க்கம் படித்த உலமாக்கள் மார்க்கத்தை தப்பு தப்பா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது ஒன்றும் கிடையாது. மனோ இச்சை மார்க்கமாக மாறிட்டால் குர்ஆன் ஹதீஸ் கண்ணுக்கு தெரியாது. மனோ இச்சையை மார்க்கமாக பின்பற்றினால் முஅத்தஸிலாக்களை போன்று நாங்கள் உருவெடுத்துக் கொண்டால்